மரிய வணக்கம் ஒரு அந்நிய தெய்வ வழிபாடு, வானராக்கினி என்று அழைக்கப்பட்ட பாபிலோனிய தெய்வமாகிய இஷ்டார் வழிபாடு தான் கத்தோலிக்கத்தில் மரிய வணக்கம் என்கிற பெயரில் புகுந்திருக்கிறது என்று சொல்லி கத்தோலிக்கர்களை மெல்லுவது புராட்டஸ்டண்டுகளுக்கு ரொம்ப இன்பமான ஒரு பொழுதுபோக்கு. ஆனால் இவங்க கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அது என்னன்னா, ஐசிஸ் என்கிற எகிப்திய பெண் தெய்வமும் அவளது மகனான ஹோரஸும் தான் கிறிஸ்தவத்தில் மரியாவாகவும் இயேசுவாகவும் ஆகியிருக்காங்கன்னு நாத்திகர்கள் சிலர் சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அல்லது மித்ரா என்கிற பெர்ஷிய தெய்வத்தை தான் கிறிஸ்தவர்கள் இயேசு என்கிற பெயரில் வழிபடுறாங்கன்னு வேறு சில நாத்திகர்கள் சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதெல்லாம் மடத்தனமான கற்பனை. ஹோரஸுடனும் மித்ராவுடனும் இயேசுவுக்கு சில ஒற்றுமைகள் இருக்குங்கிறதாலேயே ஹோரஸும் மித்ராவும் தான் இயேசுவாக ஆனாங்கன்னு சொல்கிறது மடத்தனம் அப்படின்னு தானே நீங்கள் சொல்வீங்க? அப்படின்னா இஷ்டாருக்கும் புனித மரியாவிற்கும் பரலோக ராணி என்கிற ஒரே ஒரு பட்டப்பெயரில் ஒற்றுமை இருக்குங்கிறதுக்காக பாபிலோனிய இஷ்டார் தான் கத்தோலிக்கர்கள் மரியாவாக ஆனால்னு சொல்வது மட்டும் ரொம்ப அறிவாளித்தனமா? கரெக்டா கட்டுவிட்டா.